வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெய்னர். இந்த சீரிஸ் அடோப் InDesign ஃபார் பிகினர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஒரு அடிஷனாக எக்ஸசைசஸ் ஃபார் பிகினர்ஸ், சில சிம்பிளான எக்ஸசைஸ் மூலமாக அடோப் InDesign எப்படி எளிமையாக கற்றுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய அடோப் InDesign ஃபார் பிகினர்ஸ் கம்ப்ளீட் டியூட்டோரியல் வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் ஃபைல்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அடோப் InDesign எளிமையாக நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலாம். வாங்க இன்றைய எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். அடோப் InDesign நான் 1-to-1 ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் வழங்கிட்டு இருக்கேன். இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் சிரமப்படுறாங்க, ஒரு பிகினராக எங்கெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸ் நான் வழங்குவேன். ஸோ அதையே நம்ம வரைக்கலை சேனலில் இப்போ நம்ம தொடர்ந்து வழங்க போகிறோம். பிகினர் லெவலில் நமக்கு முதல்ல வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் ஃப்ரேம் டெக்ஸ்ட். இதுக்கு எப்படி கலர் ஃபில் பண்ணுறது, ஃப்ரேமுடைய ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர், டெக்ஸ்டோடைய ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வரும். ஸோ அதை நம்ம இப்போ கவனமாக பார்ப்போம். முதல்ல டைப் டூல் எடுத்துக்கிறேன். டைப் டூல் எடுத்துகிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் வரைகிறேன். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடித்ததும் கண்ட்ரோலே கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபுல் ஸ்டாப் கொடுத்தா அது நமக்கு பெருசாகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ஃபுல் ஸ்டாப் கொடுத்தா நமக்கு 10 பாயிண்ட்ஸாக பெருசாகும். இப்போது டைப் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே எஸ்கேப் அழுத்தினோன்னா நமக்கு ஃப்ரேமோடு சேர்த்து செலக்ட் ஆகும். இப்போ நான் விண்டோவில் கலர் பேனல் எடுத்துக்கிறேன். இதையே நான் இப்போ 3 காப்பி டூப்ளிகேட் பண்ணுறேன். ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணால் நமக்கு டூப்ளிகேட் வருது. இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேமை நான் டெக்ஸ்ட் ஃப்ரேம் நான் செலக்ட் பண்ணுறேன். பேனலில் கவனித்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஃபார்மேட்டிங் அஃபெக்ட்ஸ் கண்டெய்னர் ஒரு பாக்ஸ் இருக்குது. அது எனேபிளாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண்டெய்னர் இந்த ஃப்ரேமுக்கான கலர் மாறும். அடுத்து டீன்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம எனேபிள் பண்ணோன்னா ஃபார்மேட்டிங் அஃபெக்ட்ஸ் டெக்ஸ்ட். இப்போது டெக்ஸ்டோடைய கலர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். முதல்ல நான் இந்த கண்டெய்னரை கிளிக் பண்ணுறேன். நம்ம இப்போது ஸ்பெக்ட்ரமை சூஸ் பண்ணியோ இல்லை இங்கே வேல்யூஸ் கொடுத்தோ ஸ்லைட் பண்ணியோ நம்ம என்ன கலரை சூஸ் பண்ணாலும் அந்த கலர் இந்த கண்டெய்னர் என்ன சொல்லப்படக்கூடிய இந்த ஃப்ரேமுக்கு அப்ளை ஆகும். இதே நம்ம இந்த ஃப்ரேமுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணால் அது ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ நம்மளுடைய கலர் பேனலில் நம்ம என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணோன்னா அது அவுட்லைனாக ஸ்ட்ரோக்காக வரும். இங்கே நமக்கு ஸ்ட்ரோக் 1 பாயிண்ட் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா தெரியல. நான் இப்போ பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய ஒரு தின் லைன் இதை சுற்றி ஆல்ரெடி இருக்குது. இதுவும் நமக்கு பிகினர் லெவலில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இது வேறு ஒன்றும் இல்லை, இதை ஃப்ரேம் எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எதையாவது ஒரு ஃப்ரேமை வரைகிறோம் இல்லை ஆப்ஜெக்டை வரைகிறோம்னா அதுக்கு ஒரு எட்ஜஸ் இருக்கும், நம்ம கலர் ஃபில் பண்ணலன்னா கூட. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகலாம் இல்லை ஹைடும் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது, வியூ மெனுவில் எக்ஸ்ட்ராஸ்ன்னு இருக்கும். எக்ஸ்ட்ராஸில் நம்ம ஹைட் ஃப்ரேம் எட்ஜஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய எட்ஜஸ் இங்கே செலக்ட் பண்ணால் மட்டும்தான் காட்டும், செலக்ட் பண்ணலன்னா காட்டாது. இதே நம்ம வியூ மெனுவில் எக்ஸ்ட்ராஸில் ஷோ ஃப்ரேம் எட்ஜஸ் கொடுத்தோன்னா நம்ம செலக்ட் பண்ணலன்னா கூட நமக்கு இந்த மாதிரி எட்ஜஸ் காமிச்சிட்ருக்கோம். இது சில சமயங்களில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில சமயங்களில் நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், முக்கியமாக பிகினர் லெவலில். அதுவும் நம்ம இப்போ ஸ்ட்ரோக் அவுட்லைன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிச்சயமாக பிகினர் லெவலில் இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதோட ஷார்ட்கட்டை பார்த்துக்கோங்க, கண்ட்ரோல் H. நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ நம்ம என்ன கலர் ஸ்ட்ரோக்கு கொடுக்குறோன்னு கிளியராக தெரியும். இப்போ முதல்ல நான் காமிச்ச மாதிரி ஃபில் கலர் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரோக் கலர் கொடுத்துருக்கோம் ஃப்ரேமுக்கு. ஸோ அடுத்து நான் இப்போ டீயை கிளிக் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பிளாக் இருக்கிறதுனால இங்கே பிளாக் டிஃபால்ட்டாக இருக்குது. நான் இப்போது CMYK வச்சுட்டு என்னுடைய கலர் மோட், நீங்கள் எந்த கலர் மோடில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கலர் மோட் வச்சுக்கோங்க. நான் CMYK வச்சுட்டு இப்போ நான் கலர் சூஸ் பண்ணேன்னா இங்கே டெக்ஸ்டோடைய ஃபில் கலர் மாறுது. அதாவது நான் இந்த டெக்ஸ்டோடைய ஃபில்லை நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு நான் மாற்றுறதன் மூலமாக இங்கே டெக்ஸ்டோடைய ஃபில் கலர் மாறுது. ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறது, நம்ம எப்படி கண்டெய்னருக்கு கொண்டு வந்தோமோ அதே போல் இங்கே ஃபில்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோம்னா இப்போ டெக்ஸ்டோடைய ஸ்ட்ரோக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அகைன் நம்ம கலரை சூஸ் பண்ணுறது மூலமாக இப்போ பாருங்கள் டெக்ஸ்டோடைய ஸ்ட்ரோக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அகைன் நம்ம இங்கே ஸ்ட்ரோக்கோடைய வேல்யூ ஏற்றினோன்னா நமக்கு இன்னும் கிளியராக நமக்கு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முதல் எக்ஸாம்பிளில் கண்டெய்னருக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் ஃபில் கலர் ஸ்ட்ரோக் கலர் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அடுத்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை. இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் ஃபில் கலர் மட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், கண்டெய்னரை செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரோக் நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸ்ட்ரோக் எப்படி கண்டுபிடிக்கிறது, உள்ளே நமக்கு ஹாலோவாக இருக்கும், வேறு ஃபில்லுன்றது ஃபுல்லாக நமக்கு இருக்கும். ஸோ நான் ஃபில்லை கொண்டு வரேன் ஃப்ரண்ட்டில். இப்போ நான் ஒரு கலர் கிளிக் பண்ணுறேன், கலர் ஃபில் ஆகிடுச்சு கண்டெய்னருக்கு. அடுத்து நான் டீயை கிளிக் பண்ணுறேன். இப்போ அகைன் ஸ்ட்ரோக்கை நம்ம இக்னோர் பண்ணுறோம். நான் டீயை கிளிக் பண்ணுறேன். அகெயின் நான் இப்போ ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டைப்புக்கு, அதாவது டெக்ஸ்டோடைய ஃபில் கலரை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இது இரண்டாவது எக்ஸாம்பிள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட்டுக்கும் கண்டெய்னருக்கும் நம்ம வெறும் ஃபில் கலர் மட்டும் கொடுத்துருக்கோம்.
அடுத்தது 3வது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 2த்துக்கும் நம்ம வெறும் ஸ்ட்ரோக் கலர் மட்டும் கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது? ஃபில் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அகெயின் இங்கே நம்ம பாயிண்ட் வேல்யூ ஏற்றுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் இல்லாமல் வெறும் ஸ்ட்ரோக் கலர் மட்டும் இருக்குது. அடுத்தது டைப்பை செலக்ட் பண்ணுறேன். இப்போ அகெயின் நமக்கு ஃபில் கலர் ஏற்கனவே இங்கே பிளாக் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு கலர் இருக்குது, நமக்கு அந்த கலர் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே நம்ம இந்த ரெட் கலரில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிற இடத்த கிளிக் பண்ணோன்னா இது பேர் நன். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த கலர் போயிடும். ஆனால் நம்மளுடைய ஆப்ஜெக்டோ நம்மளுடைய டெக்ஸ்ட்டோ பத்திரமா தான் இருக்குது. ஃபில் கலரும் இல்லை, ஸ்ட்ரோக் கலரும் இல்லை அப்படின்றதுனால அது இன்விசிபிளாக இருக்குது. சில சமயம் நம்மளுடைய எலமெண்ட்ஸ் டெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஃபில்லையும் ஸ்ட்ரோக்கையும் கலர் நன் கொடுத்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் காணுமேன்னு தேடுவோம். இது ஒரு பாசிபிள் வழி நம்ம இந்த எரர் பண்ணியிருக்கக்கூடும். ஸோ இப்போ நான் ஃபில் கலர் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரேம் செலெக்ஷனில் இருக்குது. டீயை கிளிக் பண்ணுறேன். ஃபில்லை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் பின்னாடி இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இது ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. இப்போ நான் கலர் கொடுத்தேன்னா அது டைப்புடைய டெக்ஸ்டோடைய ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் கலர் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்டு அது 2 காப்பி டூப்ளிகேட் எடுத்துக்கிறீங்க. முதல் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபில் கலர் ஸ்ட்ரோக் கலர் ஆப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்குறோம், அதாவது கண்டெய்னருக்கும் கொடுக்குறோம், டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்குறோம். 2வது எக்ஸாம்பிள் நம்ம ஃபில் கலர் மட்டும் கொடுக்குறோம் கண்டெய்னருக்கும் டெக்ஸ்ட்டுக்கும். 3வது எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரோக் கலர் மட்டும் கொடுக்குறோம் கண்டெய்னருக்கும் டெக்ஸ்ட்டுக்கும். இந்த ஒயிட் டாக்குமெண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு வேளை கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். இதை நம்ம இப்படி வெளியே ட்ராக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இது உள்ள எந்த ஒரு ஃபில் கலரும் அதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் இன்டிசைனில் பிகினர் லெவலில் இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை நீங்கள் திரும்ப செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம ரெகுலராக இதை ஒர்க் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ பிகினிங்லேயே நம்ம இதை ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா நமக்கு இன்டிசைன் ஒர்க் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து இணைந்து இருக்க வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தவிர 1-to-1 கோச்சிங் அடோப் இன்டிசைன் மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ போன்ற அப்ளிகேஷனில் நான் பர்சனல் ட்ரைனிங் ஆன்லைனில் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.